السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي قال ما خلقت الجن والإنس إلا ليعبدون والصلاة والسلام على رسوله قال الله عنه وما أرسلناك إلا رحمة للعالمين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. وقال النبي صلى الله عليه وسلم أحب الأعمال إلى الله سرور تدخله على قلب مسلم أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்துல மனிதனுக்கு அவனை படைத்து அவனுக்கு தேவையான விஷயங்களை அல்லாஹ்வே ஏற்பாடு செய்து கொடுக்கின்றான். மனிதனுக்கு தேவையான விஷயங்கள் குடும்பம், வீடு வாசல், இருக்கிற இருப்பிடம், இதே மாதிரி தொழில், சொத்து செல்வங்கள், இது போன்ற அனைத்து வசதிகளையும் அல்லாஹ் தான் செய்து கொடுக்கின்றான். இதே மாதிரி அல்லாஹு தஆலா மனிதனை சோதிக்கிறதுக்காக வேண்டி தான் கொடுத்த நியமத்துகளை சில நேரத்தில் அல்லாஹ் பறிக்கின்றான், சில நேரத்தில் அல்லாஹ் குறைக்கின்றான். விதவிதமான அமைப்புல அல்லாஹ் சோதிக்கின்றான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நிச்சயமாக நாம் உங்களை சோதிப்போம், பயத்தை கொண்டு சோதிப்போம், பசியை கொண்டு சோதிப்போம். வனக்ஸி மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத். இதே மாதிரி பொருளாதாரத்துல வருவாயில குறை உண்டாக்கி சோதிப்போம், உயிர் சேதங்கள் உண்டாக்கி சோதிப்போம். இதே மாதிரி எங்களுடைய வருமானத்துல விவசாயம் வருமானம் போன்றதுல குறை உண்டாக்கி சோதிப்போம். பொருளாதாரத்துல காசு பணத்தை குறை உண்டாக்கி எல்லாம் சோதிப்பான், சேதங்கள் உண்டாக்கி உயிர் சேதங்கள் மூலம் எல்லாம் சோதிப்பான். அதே மாதிரி வருமானத்துல விவசாயத்துல வரக்கூடிய வருமானங்கள் அல்லது வியாபாரத்தில் வரக்கூடிய வருமானங்களை லாபத்தை குறைச்சி எல்லாம் சோதிப்பான். வபஷ்ஷிரி ஸாபிரீன். யார் பொறுமையாளிகளா இருக்கின்றார் அவருக்கு நன்மாராயம் சொல்லுங்கள். அல்லதீன இதா அஸாபத்துஹும் முஸீபா காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அப்ப அவங்களுடைய தன்மை என்னன்னு சொன்னால், முசீபத்துகள் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் அவங்க சொல்வாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், நாங்களும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவங்க, அல்லாஹ் பக்கமே நாங்க திரும்பி செல்வோம். உலக வாழ்க்கையில மனிதனுக்கு பல்வேறு விதமான சோதனைகள் வரும். அது இயற்கை அழிவுகளாக இருக்கலாம், அது பெரும் நோய்களாக இருக்கலாம், அல்லது கலவரங்களின் மூலமாக பொருளாதார பொருள் சேதம், உயிர் சேதங்கள் ஏற்படலாம். இது அனைத்தும் முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் சோதனை தான். ஆனா இன்றைக்கு பரவலாக என்ன நினைக்கப்படுது என்றால், ரெண்டு இருக்குது, ஒன்று சோதனை, இன்னொன்று வேதனை. வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்கிறான், தரையிலேயோ அல்லது கடல்லையோ இன்றைக்கு குழப்பங்கள் பெருகிறது என்றால், அல்லது ஃபஸாத் என்றால் நிலைமை மோசமாகுது என்று சொன்னால், சீரான நிலை இல்லை என்று சொன்னால், அதுக்கு என்ன காரணம்? பிமா கஸபத் ஐதின் நாஸ். அது மனிதர்கள் தங்களுடைய கைகளால் சம்பாதித்துக் கொண்டவைகள். இது ரெண்டு ஆயத்து. ஒன்று நாங்கள் சோதிக்கிறோம், இன்னொன்று நாங்கள் அழிக்கின்றோம், நாங்கள் வேதனை செய்கிறோம். சோதனை, வேதனை. இந்த ஆயத்து ரெண்டையும் நோக்கும் பொழுது மனிதனுடைய சிந்தனை எவ்வாறு இருக்க வேண்டும்? மனிதர் ரெண்டு வகைப்படுறாங்க. ஒரு கூட்டத்தினர் என்ன செய்யறாங்கடா, சோதனை வந்தால் தனக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது
தனக்கு ஒரு நோய் வரும் பொழுது, தனக்கு நஷ்டம் வரும் பொழுது, தனக்கு ஏதாவது அழிவுகள் வரும் பொழுது அதை அவர்கள் சோதனை என்று சொல்றாங்க. இதெல்லாம் சோதிக்கிறான். அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு வந்தால் இது அவன் செஞ்ச பாவத்துக்குள்ள முசீபத்து தண்டனைன்னு நினைக்கிறாங்க. இது தவறு. மாறா இந்த ஆயத்தை வச்சு எப்படி கவனிக்கணும்? துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுதோ தன்னுடைய அமலுடைய நிலைமை எல்லாருக்கும் தெரியும். தான் அமல்ல குறைவுள்ளவனாக இருந்தால் இதெல்லாம் நீ தண்டித்திருக்கிறான் என்று உணர வேண்டும். அல்லாஹ் என்ன தண்டிச்சுக்கிறான். அப்படி இல்லை, அமலெல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் சரியா செஞ்சு கொண்டிருக்கிறோம், வியாபாரத்தில் ஹராம் ஹலாலை பேணுகிறோம், இதே மாதிரி மற்ற பாவமான காரியங்கள் ஈடுபடுறதில்லை, சுன்னத்தான வழிகளை பின்பற்றுகிறோம் என்று சொன்னால் அது சோதனை தான். ஆனால் அதே நேரத்தில் அடுத்தவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்கள் என்ன நினைக்கணும்டா, அவங்க நல்லவங்க, அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான், அல்லாஹ் அவங்களை சோதிக்கின்றான் நினைக்க வேண்டும். அப்படி நினைத்தால்தான் சகோதரத்துவம் பாதுகாக்கப்படும். இன்னைக்கு அதுக்கு மாற்றமாக தனக்கு வந்தா இது சோதனை நினைக்கிறோம், அடுத்தவங்களுக்கு வந்தா வேதனை, அல்லாஹ் அவங்களை தண்டித்திருக்கிறான், அவனுக்கு இன்னும் வேண்டும், இதுவும் வேணும், இன்னும் வேண்டும். அவங்க செஞ்ச போட்ட கூத்துகள், செஞ்ச விளையாட்டுகள், செஞ்ச பாவங்களுக்காக எல்லாம் அவங்களை அழித்திருக்கிறான் என்று நினைக்கின்றோம். சுனாமி ஒரு பகுதிக்கு வருதென்றால் இவங்க நினைக்கிறாங்க அவங்க செஞ்ச பாவத்தினால அங்க சுனாமி வந்திருக்கு. இன்னொரு பகுதிக்கு பூமி அதிர்ச்சி வருதென்றால் அவங்க சொல்றாங்க அவங்க செஞ்ச பாவத்தினால தான் அது வந்திருக்கு. இன்னொரு பகுதியில் பயங்கரமான வெள்ளம் அவங்க செஞ்ச பாவத்தினால தான் வந்திருக்கு. சகோதரே பெரியார்களே, அது செஞ்ச பாவத்தினால வந்திருக்குது அல்லது அல்லாஹ் சோதிச்சிருக்கிறான் என்பது அல்லாஹுக்கும் அவர்களுக்கு தான் தெரியும். அதை முடிவெடுக்கக்கூடியவங்க நாங்க அல்ல, எங்களுக்கு அந்த உரிமை கிடையாது. அப்படியா நிலைமைகள் வந்தால் நாங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை மார்க்கம் சொல்லியிருக்குது. உண்மையான சகோதரத்துவம் என்ன என்பதை சொல்லியிருக்கின்றது. லா துப்ஹிரு ஷமாத்தத லி அஹீக் ஃபயுஆஃபியஹு அல்லாஹு யப்தலீக். உன்னுடைய சகோதரனுக்கு அல்ல உன்னுடைய சகோதரர்களுக்கு ஏதாவது ஒரு துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தால் நீ சந்தோஷத்தை வெளிப்படுத்தாதே. இவனுக்கு இது தேவைதான், இவனுக்கு இது தேவைதான், இப்படித்தான் நடக்கணும் அவன் செய்யற வேலைக்கு என்று சொன்னால், அந்த பிரச்சனையை பார்த்து நாங்கள் கவலைப்படவில்லை என்றால், துன்பப்படலை, மனசுல வருத்தம் வரல, மாறாக அதை பற்றி கவலைப்படாம சந்தோஷப்படுகிறோம் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இதுக்கு பேர் ஷமாத்தா. உன்னுடைய சகோதரனுக்கு வரக்கூடிய துன்பத்தை பார்த்து நீ கவலைப்படாமல் இருக்காதே, சந்தோஷத்தை வெளிப்படுத்தாதே. அப்படி வெளிப்படுத்தினால் ஃபயுஆஃபியஹு அல்லாஹு யப்தலீக், அல்லாஹ் அவரை அந்த நிலைமையிலிருந்து ஆஃபியத் அளித்து, ஈடேற்றம் அளித்து, பாதுகாப்பு அளித்து, அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை அளித்து உன்னை அந்த சோதனையில போடுவான், அந்த பிரச்சனையில மாற்று செய்வான், உன்னை அதைவிட சிரமத்தில் கஷ்டத்தில் ஆக்கி விடுவான். என பிரச்சனைகள் துன்பங்கள் வருவது அல்லாஹ்வுடைய புறத்திருந்துதான். அதுக்கு மனிதர்களுடைய செயல்பாடுகள் காரணமாக இருக்கலாம், அல்லது சோதனையாக இருக்கலாம். அது என்ன என்பதற்கு நாங்கள் முடிவெடுக்கிறதல்ல, நாங்கள் அதை பார்த்து கவலைப்பட வேண்டும். ஏன் அல் முஸ்லிமூன கல் ஜஸதில் வாஹித், முஸ்லிம்கள் எல்லாரும் ஒரே உடலை போன்றுதான். இனிஷ்தகா பாபுஹு இஷ்தகா குல்லு, உடம்புடைய சில பகுதிகளுக்கு கஷ்டம் வந்தால், நோய் வந்தால் மறு பகுதிகளும் சிரமப்படும். இனிஷ்தகா ஐனஹு இஷ்தகா குல்லு, கண் வலி வந்தா கண்ணுக்குத்தானே வலி என்று கால் கை சும்மா இருக்காது, கண்ணுக்கு வரக்கூடிய வலி மற்ற பகுதிகளையும் பாதிக்கும். இன்னைக்கு முஸ்லிம்களுக்காக வேண்டிய துன்பங்கள் வந்தால் அது உலகத்தில் எந்த பகுதியாக இருந்தாலும் சரி, அது பலஸ்தீனாக இருக்கலாம், ஈராக்காக இருக்கலாம், ஆப்கானிஸ்தானாக இருக்கலாம், அல்லது பர்மாவாக இருக்கலாம், அல்லது எங்கள் நாட்டுடைய வேற வேற பகுதிகளாக இருக்கலாம், அது ஈஸ்டர்னோ வெஸ்டர்னோ சர்தானோ எதுவாக இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு வருதென்றால் அது தனக்கு வந்து பிரச்சனையாக கருத வேண்டும். இதுதான் இஸ்லாமிய வாழ்க்கை, சகோதரத்துவம். இதைத்தான் இஸ்லாம் வலியுறுத்திருக்குது. இன்றைக்கு எல்லாம் பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு முஸ்லிம்கள் செழித்து வாழ்ந்தாலும் கோடிக்கணக்கில் பில்லியன் கணக்கில் இன்றைக்கு முஸ்லிம்கள் இருக்கின்றார்கள், 2 பில்லியன் கிட்டத்தட்ட. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள்கிட்ட சகோதரத்துவம் இல்லை. அதன் காரணமாக இன்றைக்கு முஸ்லிம்கள் அழிக்கப்படுகின்றார்கள்.
இவ்வளோ பெரிய கம்யூனிட்டியாக இருந்த முஸ்லீம்களுக்கு எந்த சக்தியும் கிடையாது. ஒரு நாட்டுக்கு அடி விழுந்தா சொன்னாங்க அந்த நாட்டுக்கு தான் அடிச்சிருக்கிறாங்க. முஸ்லீம்கள் தாக்கப்படுறாங்கன்ற பிரச்சனை அல்லங்க. ஒரு நாட்டுக்கு ஒரு அழிவு வருதுன்ற, ஒரு நாட்டுக்கு ஒரு இனக்கலவரம் அல்லது ஒரு நாட்டில் இயற்கையான அர்த்தம் எங்களுக்கு இல்லை அவங்களுக்கு தான் நினைச்சு போறாங்க. இதனால் என்ன நடக்குது? நாளைக்கு அவனுக்குன்னா இன்றைக்கு அவனுக்குன்னா நாளைக்கு எங்களுக்கு வரும், அல்ல நாளை மறுநாள் வரும். சுனாமி எங்களுக்கு வரல என்ற நாங்கள் கடலோரத்தில் இல்லைண்டா அல்ல வேற ஒன்று கொண்டு வருவான், வெள்ளப்பெருக்கு அல்ல உண்டாக்குவான், அல்லது மலையே இல்லாமல் ஆக்கி அல்லாஹு தாலா இன்னும் சிரமத்தில் போடுவான். அல்லாஹ் கேளும். அல்ல வேற விதமான பொருளாதார சிக்கல்களை உண்டாக்கலாம், அல்ல பயங்கரமான நோய்கள் உண்டாக்கலாம். அல்லாஹு தாலா ஒரே விதமான வேதனையை தான் அனுப்ப வேண்டும் அல்லது சோதனை அனுப்ப வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அவன்கிட்ட நிறைய ஸ்டோக் இருக்கு, விதவிதமான சோதனைகள் விதவிதமான பிரச்சனை இருக்குது. அதனால ஒரு சகோதரர்களுக்கு ஒரு ஊருக்கு அல்ல ஒரு பகுதிக்கு ஒரு நாட்டுக்கு முஸ்லிம்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் சந்தோஷப்படக்கூடாது, மாறாக கவலைப்பட வேண்டும். எங்களால் என்ன பங்களிப்பு செய்ய முடியும், இந்த கஷ்டத்திலிருந்து அவரை பாதுகாக்கிறதுக்கு என்னால் என்ன செய்ய முடியும், அதை ஒவ்வொரு சகோதரன் சிந்திக்க வேண்டும். எந்த ஊருக்கு வந்தாலும் சரி, அது எங்களோட ஊரோ உங்களோட ஊரோ அவர் ஊரோ இவர் ஊரோ அந்த நாடு இந்த நாடு, முஸ்லிம்கள் என்றால் மனசில் ஒரு கவலை ஒன்று வரணும். मुहतरम जो शुरू में जो आयत मैंने तिलावत की, इसके अंदर अल्लाह पाक फरमाता है वलनबलुवन्नकुम बिशैइन मिनल खौफि वल जूइ व नक़्सिन मिनल अम्वालि वल अनफुसि वस्समरात वबश्शिरिस साबिरीन। अल्लाह ने सारे कायनात को पैदा किया और इंसानियत को पैदा किया, और इंसानियत की ज़रूरतों के लिए जितना भी ज़रूरतें हैं अल्लाह ने इंतज़ाम किया है। रहाइश के इंतज़ाम और ख़ानदान और उनके लिए जो माल दौलत, ज़िंदगी चलाने के लिए जो ज़रूरियात हैं, सब अल्लाह पाक ने अपने तौर पर इंसान के लिए इंतखाब करके अल्लाह ने इंतज़ाम किया है। इसमें किसी को ज़्यादा दिया, किसी को कुछ कम दिया है। कभी अल्लाह पाक इन नेमतों में अल्लाह पाक आजमाता है, आजमाइश के तौर पर इसके अंदर कमी पैदा कर देता है। अल्लाह पाक कहता है वलनबलुवन्नकुम बिशैइन मिनल खौफि वल जू, हम थोड़े से खौफ के जरिए भूख के जरिए हम आजमाएंगे। वनक़्सिन मिनल अम्वालि वल अनफुसि वस्समरात, या कभी उनके माल और दौलत के अंदर, कभी उनके जान के अंदर, यानी उनके ख़ानदान में, उनकी बस्ती में, उनके इलाके के अंदर मौत ज़्यादा अल्लाह पैदा करके लोगों को मार के कत्ल गारत के ज़रिए, या लोग मरेंगे बीमारियों के ज़रिए अल्लाह पाक आजमाता है। और समरात उनके आमदनी के अंदर, उनके फल फ्रूट और उनकी खेती बाड़ी के ज़रिए जो आमदनी मिलती है उसके अंदर कम करके अल्लाह पाक आजमाएगा। फिर अल्लाह कहता है कि वबश्शिरिस साबिरीन, जो लोग सब्र इख्तियार करेंगे उनको खुशखबरी हो। वो क्या है? वो साबिरीन कौन है? इज़ा असाबतहुम मुसीबा, जब उन पर कोई मुसीबतें आती है तो कहेंगे इन्ना लिल्लाहि व इन्ना इलैहि राजिऊन, हम अल्लाह के लिए हैं, अल्लाह की तरफ लौटेंगे। तो ये आजमाइश है। और दूसरा अजाब भी है। वो क्या है? वहरल फसाद फिल बर्रि वल बहर बिमा कसबत अयदीन नास, जमीन पे या समंदर में अगर हालात बिगड़ते हैं, फसाद बर्पा होता है, इसकी वजह है क्या? बिमा कसबत अयदीन नास, लोगों का हाथों से कमाए हुए अमाल हैं। ये अजाब हैं। एक तरफ आजमाइश का जिक्र है, दूसरे आयत के अंदर अजाब का। लेकिन इन दोनों आयतों को लेने में और समझने में इंसान की अकल के अंदर तफावत है, और किस तरीके समझना उस तरीके समझते नहीं हैं। आयत का जो मफहूम है, जब कोई परेशानी आती है अपने ऊपर, अगर आमाल के अंदर कमी है, सुन्नतों की इत्तिबा में कमी है, तो फिर ये समझे ये मेरे लिए अजाब है। अल्लाह पाक मुझे अजाब दे रहा है, सजा दे रहा है, इसलिए कि मैं अल्लाह की तरफ लौटूं। अगर सब अल्हम्दुलिल्लाह सही है, अमाल सही है, नमाज की भी पाबंदी है, हराम हलाल की पर उसकी
हिफाजत करता है, एहतियात करता है उसके आमदनी के अंदर, कारोबार के अंदर, और घर के हालात भी सुन्नत के मुताबिक हैं। फिर अगर परेशानी आती है तो ये आजमाइश है, तो अपने बारे में सोच के इंतखाब करें, ये आजमाइश हैं तो शुक्रिया अदा करें, सब्र करें। अगर अजाब है इस्तिग़फ़ार करें, अल्लाह की तरफ लौटें। जब दूसरे पर ये आफात, मुसीबतें, परेशानी आती है तो ये समझे ये लोग अच्छे हैं, अल्लाह पाक उनका आजमा रहा है। लेकिन आज हम कैसे अमल करते हैं? जब कोई परेशानी आती है अपने ऊपर तो समझते ये आजमाइश है, अजाब नहीं समझते, अगर कितना गुनहगार क्यों ना हो। लेकिन जब दूसरों पर कोई परेशानी आती है तो समझते हैं कि ये लोग, इनको ये चाहिए, ये भी मिलना चाहिए और भी होना चाहिए। क्यों? ये लोग बिगड़े हुए लोग हैं, गुनहगार हैं। ये हम इस आयतों को गलत समझ रहे हैं, इसलिए अल्लाह पाक ने इन आयतों को नाज़िल नहीं किया। अगर दूसरे पर आ रहे तो ये समझे अल्लाह पाक उनका आजमा रहा है, तो अफसोस करें, खुद भी परेशान होना चाहिए। ये मुसलमान की अलामत है। अल-मुस्लिमून कल जसदिल वाहिद इन इश्तका बादुहु इश्तका कुल्लु। सारे मुसलमान एक जिस्म के मानिंद हैं। अगर जिस्म के एक हिस्सा भी बीमार हो जाए, तकलीफ पड़ जाए, तो सब जिस्म उस पर परेशान होंगे, सब शिकायत करेगी, सब उसके फिक्रमंद होंगे। ये नहीं समझेगी कि अरे मैं आंख की बीमारी, पैर का कोई मसला नहीं है, हाथ का कोई मसला नहीं, बल्कि सारे जिस्म परेशान होंगे। यह है इस्लाम के अंदर भाईचारगी। अल्लाह पाक इसको चाहता है। आज ये मुसलमानों के अंदर कम है। आज मुसलमान, इससे पहले कितने दौर गुजर चुके हैं, सब दौर में जितने मुसलमान थे उससे ज्यादा हैं, तकरीबन 2 बिलियन हैं, 2 अरब हैं। इतने मुसलमान होने के बावजूद भी मुसलमानों के अंदर ताकत नहीं है। अगर कोई अरब के अंदर परेशानी आती तो समझते हैं तो अरब में है, हमारे कोई मसला नहीं। अगर अजम के अंदर हैं तो समझते हैं हम एशियन हैं, हमारे ये मसला नहीं, एशियन नहीं है तो दूसरे मुल्क वाले हैं। अगर कालम पर है तो कहते कालम पर हैं, हम तो काले नहीं हैं। इस तरीके का गुमान अगर मुल्क के अंदर आता है तो फिर सूबेवार, जुबानवार, फिर हम अलग हो जाते हैं। एशियन है तो फिर मुल्कवार। इस वजह से अल्लाह की मदद भी हमारे ऊपर नहीं है, हमसे हट गई। जब किसी जगह पर सुनामी आती है तो कहते हैं हम तो समंदर के इलाके में नहीं रहते, तो ये मसला हमारा नहीं है, उनका है, और उन्हें उनके गुनाहों की वजह से अल्लाह ने समंदर के अंदर भेज दिया है। अल्लाह के लिए सिर्फ सुनामी का हथियार नहीं, और भी है उसके पास। कभी अल्लाह सैलाब भेजता है, दरियाएं हैं तो अल्लाह पाक सैलाब भेजता है। तो दरिया जहां नहीं हो, कहते हमारे तरफ दरिया भी नहीं, समंदर नहीं, हमें लिए कोई मसला नहीं है। अल्लाह पाक बारिश को रोक देंगे तो क्या बनेगा? या आमदनी को कम कर देंगे, या बीमारियां फैला देंगे। तो जब परेशानियां आती हैं, अल्लाह की तरफ से दूसरों के लिए आजमाइश समझे और अपने लिए समझे। अगर आप गुनहगार हैं, हम नेक अमल नहीं कर रहे, तो समझे ये तो अल्लाह ने मुझे आजमा रहा है या अजाब दे रहा है, अल्लाह की तरफ लौटने के लिए। फिर अल्लाह की मदद हमारे साथ होगी। अगर आप फलस्तीन के अंदर कत्ल गारत कहते हैं तो हमारे लिए तो मसला नहीं है। अफगानिस्तान के अंदर कहते तो क्या अफगानिस्तान के अंदर हमारे लिए मसला नहीं है। बर्मा के अंदर कहते तो हमारे लिए क्या मसला, हमारा मुल्क तो नहीं है। ये इस्लाम के अंदर ये बात अच्छी नहीं है। इस्लाम चाहता है सारे एक मुसलमान रहें, कहीं भी मसला हो, कहीं भी परेशानी हो, मुसलमान परेशान हो जाए। मेरे भाई के लिए कोई परेशानी आ गई है, अगर हम उस पर परेशान नहीं होंगे बल्कि खुश होंगे तो ये हमारे लिए हलाकत का सबब है। हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया, ला तुबहिर शमातत लिअखीक फयुआफियहुल्लाहु यब्तलिक। अगर तेरे मुसलमान भाई के ऊपर कोई परेशानियां आती हैं तो उसको देख के परेशान न होना बल्कि खुश होना, यह अच्छी बात नहीं, ऐसा मत करो। अगर तू खुश होगा तो भेजने वाला अल्लाह पाक है, अल्लाह देखता है। उसके लिए परेशानी एक आजमाइश है, तेरे लिए आजमाइश ये है कि उस परेशानी के अंदर तू क्या हिस्सा लेता है, उसको किस तरीके से मदद करता है, खुश होता है या खुद परेशान होकर उसकी मदद में लग जाता है। यह हमारे लिए आजमाइश है। जब दूसरों पर परेशानी आती है
अल्लाह हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाए जब तू खुश होगा अल्लाह पाक उसको आफियत दे देंगे, उस मसाइल से हटा देंगे, तुझे उसमें मुबतला कर देंगे, तुझे फंसा देंगे या उससे ज्यादा खतरे के बाद के अंदर. சகோதரே பெரியார்களே, எப்போ ஒரு பகுதிக்கு ஒரு சகோதரருக்கு முசீபத், ஒரு பிரச்சனை, சோதனை, கஷ்டம் வருகிறதோ அவருக்கு அது சோதனையாக இருக்கலாம் அல்ல வேதனையா இருக்கலாம், அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அதே நேரத்தில் எங்களுக்கு சோதனை, எங்களுக்கு எந்த விதத்துல சோதனை, நாங்க இந்த நேரத்தில் எப்படி நடக்கிறோம். அந்த பிரச்சனையை பார்த்து சந்தோஷப்பட்டு எங்கட குடும்பத்துக்கு ஒன்றும் நடக்கல, எனக்கும் நடக்கல, ஏண்ட வீட்டுக்கு எது நடக்கல, என்னுடைய ஊருக்கு எது நடக்கல, என்னுடைய நாட்டுக்கு எதுவும் இல்லை அப்படி நினைக்கிறோமா? அல்லது என்னுடைய சகோதரனுக்கு ஏற்பட்ட, ஒரு முஸ்லீமுக்கு ஏற்பட்ட பிரச்சனை அல்லவா, இது கவலைப்பட்டு துவா செஞ்சு அந்த பிரச்சனையை என்னால என்ன நிவர்த்தி செய்யலாம், என்னால் என்ன உதவி செய்யலாம் என்று நாங்க வருகிறோமா என்று அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் சோதிக்கிறான். ரெண்டு பேருக்கும் சோதனை. அவங்க பொறுமையா இருக்கிறாங்களா, நாங்க உதவிக்கு போறோமா? இதுக்கு நிறைய நன்மாராங்கள் இருக்கிறது. ஆரம்பத்தில் நான் சொன்ன ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன அஹப்பல் அமால் இலல்லாஹி சுரூருன் துத்கிலு அலா கல்பி முஸ்லிம். அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்கள்ல ஒன்றுதான், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல்தான் ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷத்தின் உன்னுடைய சகோதரனுடைய உள்ளத்துல நீ போடுகிறாய் அப்படின்னா, துன்பத்துல, கஷ்டத்துல, பிரச்சனையில மாட்டிக்கொண்ட சகோதரருடைய உள்ளத்தை சாந்தப்படுத்துகிறாய், அவருக்கு உதவி செஞ்சு அவரை சந்தோஷப்படுத்துகிறாய் என்றால் இது செய்யக்கூடிய அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். அப்ப ஒன்று பொருளாதாரத்தின் மூலமாக நாங்கள் அவரை சந்தோஷம் உண்டாக்கலாம், அவருடைய கஷ்டத்துல துன்பத்துல பங்கு பெறலாம். இதே மாதிரி ஆறுதலான வார்த்தைகள் சொல்வது மூலமாக, நல்ல நல்ல மஷூராக்கள் சொல்வது மூலமாக அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாம், உள்ளத்துல சந்தோஷம் உண்டாக்கலாம். அப்படி இல்லை இது எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஒதுங்குறோம் என்றால், நாளைக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது எங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் வர மாட்டாங்க, அல்லாஹ் யாரையும் அனுப்ப மாட்டான். நாங்க எப்ப அடுத்தவங்களுடைய கஷ்டத்துல பங்கு பெறுகிறோமோ இதன் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய கஷ்டங்கள் வராமங்களை பாதுகாப்பான். அப்படி வந்தாலும் எங்களுக்கு உதவிக்கு அல்லாஹ்வே ஆள் அனுப்புவான், எங்களுடைய பிரச்சனை எல்லாம் லேசாக்குவான். இது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல். ஒரு கடனாளியுடைய கடன் அடைக்கிறது, ஒரு பசித்தவருக்கு உணவளிக்கிறது, தாகித்தவருக்கு தண்ணீர் கொடுக்கிறது, இது ஒரு மூமினுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்துறது. அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அஹப்புன் நாஸ் இலல்லாஹி அன்ஃபஹும் லின்னாஸ். அல்லாஹ்வுக்கு விருப்பமான மக்கள் யார் தெரியுமா? யாரு மக்களுக்கு அதிகமாக பிரயோஜனம் கொடுக்கிறாங்களோ, தன்னுடைய இல்மின் மூலமாக, தன்னுடைய செயல்களின் மூலமாக, தன்னுடைய பொருள்களின் மூலமாக, தன்னுடைய ஆலோசனைகள் மூலமாக மக்களுக்கு யார் அதிகமாக பிரயோஜனம் கொடுக்கிறாங்களோ இவங்க தான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவங்க. தன்னுடைய வயிற்றை நிரப்புறவங்களோ, தன்னுடைய அக்கௌண்ட்டை பெருக்கிறவங்களோ, தன்னுடைய சுயநலத்தின்படி வாழ்றவங்க அல்லாஹ்வுக்கு வெறுப்பானவங்க, அல்லாஹ்வை விட்டு தூரமானவங்க, அல்லாஹ் வெறுக்கிறான். மாறாக யார் தன்னுடைய சிந்தனை தன்னை பத்தி கவலைப்படாம தன்னுடைய மக்களுக்கு, சமுதாயத்துக்கு, முஸ்லிம்களுக்கு என்று யார் வாழ்றாங்களோ இவங்க அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் நஃபஸ அன் முஃமினின் குர்பத்தன் நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தன் மின் குரபி யௌமில் கியாமா. யார் ஒரு முஃமினுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய துன்பங்களை, கஷ்டத்தை நீக்குகிறாரோ அல்லாஹ் தஆலா அவனுக்கு வரக்கூடிய பெரும் பெரும் முசீபத்துகளை உலகத்திலேயும் மறுமையிலே நீக்குகிறான். அல்லாஹ் அதிலிருந்து விடுதலை அளிப்பான். கியாமத்துடைய பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை. இன்ன ஸல்ஸலத ஸாஅத்தி ஷைஉன் அஸீம். கியாமத்துடைய கட்டம் இருக்கிறதே, வரக்கூடிய பூமி எதிர்ச்சி, அது ரொம்ப பயங்கரமானது. அதுக்கு பிறகு வரக்கூடிய அழிவுகள் பயங்கரமானது. அதிலிருந்து அல்லாஹ் ஈடேற்றம் அளிக்கிறான். சூரியன் கத்ர மீலின், ஒரு மீல் தூரத்தில் இருக்கும். மீல் என்றால் ராவி சொல்றாங்க, லா அத்ரி, எனக்கு தெரியாது. இதன் மூலமாக அவர் நாடினது ஒரு மைல் தூரத்தை நாடினாங்களா? ஒரு மைல் தூரத்துல சூரியன் இருக்குமா, அல்லது சுர்மா போடக்கூடிய குச்சியுடைய உயரத்துல சூரியன் இருக்குமா? ரெண்டுக்கு மீல் என்று அரபில சொல்லப்படும். சுர்மா போடக்கூடிய குச்சி ஒரு 3 இன்ச், அவ்வளவுதான் சூரியன் மேல இருக்கும். அல்லது ஒரு மைல் தூரத்தில் இருக்கும். அந்த பயங்கரமான சூட்டை தாங்க முடியாது, வியர்வேலைகளை மூழ்கி இருப்பார்கள். இதை மாதிரி சிரமங்களுடைய நேரத்தில் அல்லாஹ் அரிசிக்கு நிழல் கொடுப்பான், அவர்களுக்கு இன்பமாக அல்லாஹ் வைப்பான், அந்த கஷ்டங்களை நீக்குவான். இது மாதிரி நிறைய சிறப்புகள், மறுமையுடன் வேதனைகள், சோதனைகள், நரகங்களை விட்டு கூட அல்லாஹ் பாதுகாக்கிறான். இது பெரும் சதக்கா, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது, ஒரு முஸ்லிமுடைய கஷ்டத்துல துன்பத்துல பங்கு பெறுவது. அதனால எங்களால் என்ன மாதிரி எல்லாம் முடியுமோ, சொல்லால், செயலால், பொருளால், நாங்க முஸ்லிம்களுக்கு எந்த ஊர்ல ஏற்பட்டிருந்தாலும், எந்த நாட்டில் ஏற்பட்டிருந்தாலும், எந்த பகுதியில் ஏற்பட்டிருந்தாலும்
எங்களால் இன்ஷா அல்லாஹ் என்ன பங்களிப்பு செய்யணும். இதன் மூலமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு அது மாதிரி சோதனைகள் வராமல் பாதுகாப்பான். அப்படி வந்தாலும் அல்லாஹு தஆலா எங்களுக்கு அதிலிருந்து லேசாக நிவாரணி அளிப்பான். इसलिए हजरात, मुसलमानों पर जो परेशानी आती हैं, हालात आती है, सब अल्लाह की तरफ से हैं. उस पर अल्लाह हमें ये आजमा रहा है. उन परेशानियों के अंदर हम क्या करते हैं? हम उससे खुश होते हैं या बेपरवाह हैं, या अपने भाई की मसला को अपना मसला समझ के, अपने भाई की परेशानी को अपनी परेशानी समझ के उसके लिए हम क्या कोशिश कर रहे हैं? ये अल्लाह हमें देखता है. आजमाइश उसके लिए भी हमारे लिए भी है. तो जो इंसान ये समझे परेशानी अगरचे हमारे मुल्क में नहीं है, हमारी बस्ती के अंदर नहीं है, हमारे इलाके के अंदर नहीं है, बल्कि मुसलमानों पर आई हैं, तो इसलिए मुझे भी परेशान होना है, उसमें हिस्सा लेना, इसके मदद करना है, तो ये अल्लाह पाक के लिए बहुत पसंदीदा अमल है. तो हुज़ूर पाक सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, अहब्बुल अमाल इलल्लाहि सुरूरुन तुदखिलुहु अला क़ल्बि मुस्लिम. अल्लाह के यहाँ बहुत पसंदीदा अमल अहब्बुल अमाल यह है कि आप एक मुसलमान के दिल के अंदर एक खुशी को दाखिल करना. यानी जो परेशान दिल हैं, मुसीबत ज़दा हैं, गमगीन हैं, उसके गम को दूर करना, दिल के अंदर खुशी पैदा करना, यह अल्लाह के यहाँ बहुत पसंदीदा अमल है. कोई कर्जदार है, उसके कर्ज को अदा करे. कोई बीमार है, उसके लिए इलाज के लिए जितना हो सके अपने तरफ पे मदद करे. कोई भूखा है, उसके भूखे को खाना खिलाए. प्यासे है, उसको पानी पिलाए. ये अल्लाह के यहाँ बहुत पसंदीदा अमल है. लोगों के रातों की इबादत दिन की रोजे से भी अल्लाह के यहाँ करीब कर देता है. हदीस के अंदर आया है, अहब्बुन्नास इलल्लाहि अनफअहुम लिन्नास. अल्लाह के यहाँ सबसे ज्यादा पसंदीदा लोग वो हैं जो लोगों के लिए ज्यादा नफा देने वाला. वो नहीं ज्यादा नमाज पढ़ने वाला, वो नहीं ज्यादा रोजा रखने वाला, बल्कि ज्यादा लोगों को नफा दें हलाल तरीके से, अल्लाह की खुशनुदी के लिए, अल्लाह की रजामंदी के लिए, परेशानियां दूर करें, मदद करें. ये नहीं कि जो अपना जेब भरे, अकाउंट को बढ़ाए, अपनी जाती हर वक्त जाती फिक्र हो, खानदान मेरे खानदान सही रहें, भूखा न रहें, दूसरे के बारे में कोई परवाह न हो. ये मुसलमान की शान नहीं है. तो अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम फरमाया, मन नफ़्फ़स अन मुमिनिन कुर्बतन नफ़्फ़सल्लाहु अन्हु कुर्बतन मिन कुरब यौमिल क़ियामा. जो मुसलमान भाई के एक मामूली किस्म की परेशानी को भी हटाएगा, मुसीबत को हटाएगा, तो अल्लाह पाक उसको क़यामत की बड़ी बड़ी परेशानियों से और दुनिया की भी परेशानियों से अल्लाह हिफाजत करेगा. जो दूसरों के परेशानी में हिस्सा लेता है, मदद करता है, तो अल्लाह पाक उस पर परेशानियां नहीं भेजेगा, उस पर मुसीबत नहीं भेजेगा. अगर भेजेगा भी, इसके साथ साथ उसको सही करने के लिए भी अल्लाह पाक साथ कर देंगे, असबाब मुहैया कर देंगे. परेशानी आएगी, इसके साथ साथ अल्लाह पाक हटाने के इंतजाम भी कर देंगे. अगर दूसरों की परेशानियों को दूसरा ही समझे, अपना न समझे, उससे बेपरवाह रहें, जब उससे परेशानी आएगी तो उसको हटाने के लिए अल्लाह की मदद भी साथ नहीं होगी. यह खुद उलझता रहेगा, अपने परेशानियों में साथ देने वाला कोई नहीं होगा. इसलिए हर इंसान ये समझे, अल्लाह की तरफ से जब आजमाइश आती है तो अल्लाह की तरफ लौटना है, और दूसरे पर आती है तो ये समझे मेरे ऊपर आई हुई परेशानी समझ के हम अपने अकल के जरिए, अपने इल्म के जरिए, अपने माल और दौलत के जरिए, जिस्म के तौर पर, जिस्मानी तौर पर जितना हो सके उनकी परेशानी को दूर करके उनके दिल के अंदर खुशी पैदा करेंगे. अल्लाह पाक भी हमसे खुश होगा, अल्लाह पाक उसके जरिए हमें भी परेशानियों से, मुसीबतों से बचाएगा. अल्लाह पाक मुझे भी आपको भी समझ के अमल करने की तौफीक अता फरमाए. கண்ணியமிக்க சகோதர பெரியார்களே, எங்கள் நாட்டில் பல பகுதிகளில் வெள்ளம் வந்திருக்குது, பல இடங்களில் வேறு விதமான சோதனைகள் வந்திருக்குது. இதில் எங்களால் ஏண்ட அளவு பங்களிப்புகளை நாங்கள் செய்யணும். எங்களோட ஊர்களுக்கு வரல, எங்களோட பகுதிக்கு வரலான்னு இல்லாமல் வந்த பிரச்சனைகளை எங்களால் எந்த அளவு பங்களிப்பு செய்ய முடியுமோ, பொருளால், உடலால், இதே மாதிரி எங்களோட அறிவால், எங்களோட இல்மால் நாங்கள் அதில் எங்கள் முழுமையான பங்களிப்பை நாங்கள் செய்யணும். இதன் மூலமாக எந்த ஊர்கள் பாதிக்கப்படலையோ அவங்களெல்லாம் இனிமேல் அது மாதிரி பிரச்சனை வராமல் பாதுகாப்பான். அப்படி வந்தாலும் அவங்களுக்குள்ள உதவியை நல்லா அவசரமாக செஞ்சு கொடுப்பான்.
இதே மாதிரி வந்திருக்கக்கூடிய பகுதியில மக்கள் தன்னாலே என்ற பகுதி தன்னாலே என்ற வகையில என்னுடைய ஊருக்கு ஏற்பட்டிருக்கு, என்னுடைய சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கு நடிப்பரில் நாங்கள் சம்பாதிச்சு கொண்டிருக்கிறோம், இதுல ஒரு பகுதி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் அவங்களுக்கு அவன் ஒதுக்கணும். இதுக்கு தொழுகைக்கு பின்னாடி சகோதரர் வெளியே நிற்பாங்க, தன்னால் முடியுமானாலும் இன்ஷா அல்லாஹ் பங்களிப்புல செய்யுங்க. அல்லாஹு தாலா உங்களுடைய ஈருலகத்திலையும் அல்லாஹு தாலா இல்ம்ல அமல்ல பொருளாதாரத்திலும் பறக்க செய்வானாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.